நில்லுங்க நில்லுங்க. இப்ப வாங்க. அங்கிள், நீங்க கொடுத்த முத்தத்தை நீங்க சொன்ன மாதிரி அக்காக்கு கொடுத்துட்டேன். அக்கா கொடுத்த முத்து உங்களுக்கு வேணும்னா எனக்கு சாக்லேட் கொடுங்க. சரி. இந்தாங்க. தேங்க்யூ அங்கிள். சரி, அக்கா உனக்கு எந்த கணத்துல முத்தம் கொடுத்தாங்க? இங்க. போங்க. போய் பொண்டாட்டி. என்ன பெரிய அது கோவில்ல வச்சு இப்படி எல்லாம் பண்றீங்க? உன்கிட்ட முத்தம் கேட்டா கண்டிப்பா நீ தரமாட்டேன். உன் கையில முத்தம் கொடுக்கறதுக்கே நான் ஏமாத்த வேண்டியதா இருக்கு. கண்ணத்துல கேட்டா நீ கொடுக்கவா போற? அதான் குழந்தை மூலியமா கொடுத்து வாங்கிட்டேன். எப்படி? சரி போலாம் பிரியா. வா. டோன்ட் வரி மித்ரா. இது பாரு, நீ இன்னும் அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அதுல இருந்து வெளியில வா. ட்ரை பண்றேன் ஆண்டி, ஆனா முடியல. ஆசையா நானே பார்த்து பார்த்து சமைச்சு ஆபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துட்டு போனேன். அது ஆதி சாப்பிடலன்னதும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. நல்லா இருக்கட்டும். உன்னோட ஃபீலிங்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியுது மித்ரா. ஆபீஸ்ல ஆதி ஒர்க் டென்ஷன்ல இருந்திருப்பான். அதான் உன்கிட்ட அப்படி நடந்துட்டு இருந்திருப்பான். ஆபீஸ்ல நிறைவேறாம போன உன் ஆசை இப்போ வீட்ல நிறைவேற போகுது. அதனால ஃபீல் பண்ணாத. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆபீஸ்ல உன் கையால ஆதிக்கு பரிமாற முடியலையேன்னு தானே ஃபீல் பண்ற? ஆமா ஆண்டி. இப்ப வீட்ல ஆதிக்கு உன் கையாலேயே பரிமாறு. அவன் சாப்பிடுவான் பாரு. இப்ப சந்தோஷம் தானே? என்ன சொல்றீங்க ஆண்டி? நிஜமாவா? தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சோ மச். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? நீ கிச்சன்ல போய் பாரு. ஸ்பெஷலா ஏதாவது சமைக்கணும்னா ஆதி வரத்துக்குள்ள நீ போய் ரெடி பண்ணு. போ. சரிங்க ஆண்டி, நான் இப்பவே போறேன். எஸ். சமைச்சு கொடுத்து மனசுல இடம் பிடிக்க போறிய? சரிங்க பெரியய்யா, ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க மதியம் ஆபீஸ்லயும் சாப்பிடல, ரொம்ப பசியில இருப்பீங்க. நீங்க போய் சாப்பிட்டு படுங்க. ஆமா பொண்டாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா எனக்கு உன் கையால சாப்பிடணும் போல இருக்கு. சோ நீ இப்ப என்ன பண்ற? சீக்கிரமா போய் எனக்காக சமைச்சு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா கார்டனுக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இன்னைக்கு உன் கையால சாப்பிடுறேன். சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பெரியய்யா. வீட்ல எல்லாம் ரெடியா இருக்கும். நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். வீட்ல எல்லாம் ரெடியா தான் இருக்கும். ஆனா அது நீ சமைச்ச மாதிரி இருக்காதுல்ல. அம்மா வேற ஒன்று வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 நாளும் உன் சமையல சாப்பிட முடியல. இன்னைக்கு உன் சமையலை நான் சாப்பிட்டே ஆகணும். ஸோ நீ போய் எனக்காக சமைச்சு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். இப்போ வேண்டாம் பெரியய்யா. நான் காலையில சமைச்சு ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வரேன். அங்க சாப்பிடுங்க. எனக்கு இப்போ உன் கையால சமைச்சதை சாப்பிடணும். நீ போய் சமைச்சு எடுத்துட்டு வா. சொன்னா கேளுங்க பெரியய்யா. பிடிவாதம் பிடிக்காதீங்க. புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும்.
புருஷனா பசியோட இருக்கேன், பொண்டாட்டி நீ சமைச்சு தர மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை பொண்டாட்டி. நீ இப்போ எதுவும் சொல்லாம போய் சமைச்சு எடுத்துட்டு வர, நான் வந்து சாப்பிட்றேன். இது உன் புருஷனோட ஆர்டர். போ. சரிங்க பெரியய்யா. ஆதி, ஆபீஸ்ல இருந்து நீயும் பார்வதி எங்க போனீங்க? அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? ரைட்டு, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். சொல்ல விருப்பம் இல்லாட்டா விட்டுரு. ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடலாம் வா. ம். ம். ஆ, சப்பாத்தி. ஆ, குருமா. மாமா அட இருமா. ஆ, ஆ, பன்னீர் மசாலா. ஆ, காலிஃப்ளவர். தயிர் பச்சடி. இன்னைக்கு ஒரு வெளுத்துற வேண்டியதா. சின்ன மாமா ஐஸ்வர்யா அக்கா எங்க காணோம்? பாடுறா, சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வாயை திறப்பேன்னு நினைச்சோமா? ஐஸ்வர்யா பத்தி கூட அக்கறையா விசாரிக்கிறியே, பரவாயில்ல. ஐஸ்வர்யா அக்கா ஹோட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க சின்ன மாமா. அதுவும் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா விதவிதமா சாப்பிடலாம்ல, அதுக்குதான் ஐஸ்வர்யா அக்கா எங்கன்னு கேட்டேன். அதான பார்த்தேன், என்னடா எலி Dress இல்லாம ஓடுதேன்னு. ஐஸ்வர்யா அப்பவே ஹோட்டலுக்கு போயிட்டா. எனக்கு ஆசை காட்டிட்டு ஐஸ்வர்யா அக்கா இப்படி ஏமாத்திட்டு போலாமா சின்ன மாமா? நீங்களே சொல்லுங்க சின்ன மாமா. உன்னோட கம்ப்ளைண்ட்ட அம்மாட்ட போய் சொல்லு. என்னால உனக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது, அவங்க உனக்கு நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நான் ஐசக்கா வந்தப்புறம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆதி, ஷாம், சாப்பிட வாங்க. வா ப்ரோ. ரொம்ப பசிக்குது ஆதி, சாப்பிட்டு போய் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிக்கலாம். சரி வா. ஷாம், ஹாய். ஹலோ. மித்ரா, ஆண்டி இதோ எடுத்துட்டு வரேன். ஆஃபீஸில் அவ்வளோ அசிங்கப்படுத்தியும் வீட்டில் வச்சு நீ நினச்சதை சாதிக்கலான்னு பார்க்குறியா? கண்டிப்பாக நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நான் ஒண்ணும் பண்ணல. என்ன எதுக்கு அடிச்சீங்க? ஆதிக்காக நான் ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்தத இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே. ஆதி மாமா தான் ஃபாக்ஸ் பொண்ணு கையில வச்சுட்டு என்ன குத்த வந்தாரு. அதான் நான் பயந்து போய் எந்திரிச்சேன். நான் உன்னை பயமுடுத்தவே இல்லையே, சாதாரணமாக தான் ஃபோக்கை கையில் எடுத்தேன். நீங்க என்ன பயமுறுத்தின மாதிரி இருந்தது மாமா, அதான் நான் பயந்து போய் எந்திரிச்சேன். என்னடா இத பாக்கும்போது என்ன தோணுது? என்னடா தோணுது? ப்ரோ ஏதோ பிளான் பண்றாருன்னு தோணுது.
மித்ராவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏய் அறிவில்ல உனக்கு? கரண்டியை காமிச்சாங்க, கண்ணை குத்துனாங்கன்னு. இப்ப எல்லாம் கூட்டி போச்சு, எப்படி சாப்பிடுறது? சரி விடு வனஜா, உமா தான் பயந்துட்டேன்னு சொல்றாள்ல. எல்லாத்தையும் மறுபடியும் ரெடி பண்றதுக்கு லேட் ஆகும். ஒரு ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சுக்கலாம். அம்மா ஐஸ்வர்யா ஹோட்டலுக்கு தான்மா போயிருக்கா. நான் வேணா ஐஷுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணட்டுமா? சின்ன மாமா, ஐசக்கா ஹோட்டல்ல இருந்து தானே வராங்க. அப்போ நான் எனக்கு என்னென்ன வேணும்னு சொல்ற லிஸ்ட் எடுத்துக்கோங்க. வந்து வாசிருக்குங்க பாரு, எல்லாம் ஒரே மாதிரி. ஷாம் சொல்லு ஆதி. வா. நீ போ, நான் வேணுன்றதை ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன். டேய் உனக்கு நான் ஆர்டர் பண்றேன். வா. அருண் ப்ரோ. எங்க 2 பேருக்கும் எதுவும் ஆர்டர் பண்ணாத. ஓகே ப்ரோ. எல்லாம் போச்சா? சரி. என்ன இது? இந்த நேரத்துல வடை பாயாசத்தோட வாசனை மூக்க தொலைக்குது. என்னம்மா இந்த நேரத்துல வடை பாயாசம் அப்பளம்னு சமையல் தடபுடலா இருக்குது? அது ஐயோ, அப்பா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? யாருக்கோ ஸ்பெஷலா விருந்து வைக்கிற மாதிரி இப்படி வகை வகையா சமைச்சுக்கிட்டு இருக்க, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல? அப்பா அது வந்துப்பா, நம்ம கணேசன்ல அவன்தான்ப்பா. அப்பளம், வடை, பாயசம், இந்த கூட்டு, பொரியல், ஸ்வீட்ஸ். அகிலாமா வீட்ல எல்லாம் விதவிதமா சமைப்பேன்ல, அந்த மாதிரி வீட்ல ஒரு நாளாவது எனக்கு சமைச்சு கொடுத்திருக்கியா? இப்பதான் நீ அம்மா வீட்ல சமைக்க போறது இல்லையே, அதனால இன்னைக்கு ஒரு நாளாவது பெரியவருக்கு சமைக்கிற மாதிரி எனக்கும் சமைச்சு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி அவன் சாப்பிடாமலே படுத்துட்டான். அப்பா அவனுக்கு தான் அப்பா இதெல்லாம் நான் சமைச்சிருக்கேன். ஓஹோ, துரைக்கு பெரிய தம்பி சாப்பிடுற மாதிரி சமைச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாராமா? எங்க அவன்? டேய் கணேஷா, டேய் கணேஷா. ஐயோ, அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு இந்த கணேசனை கோத்து விட்டது தப்பா போச்சு. கணேசன் உளறி கொட்டிட்டானா நான் மாட்டிப்பேனே. ஐயோ, என்ன பண்றது? டேய் கணேஷா, டேய் கணேஷா, எழுந்துரு. எழுந்துடுறா. என்னப்பா இப்ப எதுக்கு என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏண்டா இந்த ராத்திரி நேரத்துல உனக்கு வகை வகையா சாப்பாடு கேக்குதா? அதுவும் பெரிய தம்பி சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும். துரைக்கு தூக்கம் வேற. எழுந்துரு, வா. அப்பா என்ன விடுங்கப்பா. அம்மா தாயே, போடா. பாத்துமா. ஏண்டா உங்க அக்கா கிட்ட அகிலாம்மா வீட்டுல மாதிரி வகை வகையா சமைச்சாதான் சாப்பிடுவேன்னு சொன்னியாமே? அங்க என்னடா பார்வை? உங்க அக்கா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. யானை மாதிரி பூனையும் தின்னா ஜீரணமாகுமாடா? டேய், நீ எங்க, பெரிய தம்பி எங்க? அவரை மாதிரி நீயும் சாப்பிடணுமா? இந்த ராத்திரி நேரத்துல இப்படி சாப்பிட்டா நீ எப்படிடா படிப்ப? விதவிதமா சமைக்க சொன்னேன்ல, இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதானே? சாப்பிடாம எதுக்கு தூங்குற? எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு தூங்கு. என்னடா முடிச்சுக்கிட்டு இருக்க? எடுத்து வச்சு சாப்பிட்டு போய் தூங்கு.
நீ என்னம்மா நின்னுகிட்டே இருக்க ஆ? தம்பி கேட்டான்னு சொல்லித்தானே இங்க வகை வகையா சமைச்சு வச்சிருக்க இவருக்கு கொட்டி கொடு சாப்பிடுவார் ஆ. போடா. வேணாம்னு சொல்லிடு. போ. எனக்கு பசிக்கல எனக்கு தூக்கம் வருது. நீங்களே சாப்பிடுங்க போங்க. டேய் நில்றா. பாத்தியாம்மா இவனுக்கு போய் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கிய அவன் தூக்கம் தான் முக்கியம்னு போய்கிட்டு இருக்கான் ம். எல்லாம் நேரம். சரி நீ எல்லாத்தையும் மூடி வை காலையில எந்திரிச்சு சாப்பிடுவான் அவன் ம். சரிப்பா. ஆ, அப்பா நீங்க சாப்பிட்டீங்கல்லப்பா? இல்லம்மா எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு சாப்பாடு தேவையில்லை நீயே சாப்பிடு எனக்கு ஒரு டம்ளர் மோர் மட்டும் எடுத்து வை நான் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன் அதுக்கு என்னப்பா உங்களுக்கு இல்லாமையா? இதோ இப்பவே கொடுத்துறேன். போய் பொண்டாட்டி சொன்ன மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டியே. நீங்க சாப்பிடாமலே பட்னி கிடந்தா என்னால நிம்மதியா தூங்க முடியாது பெரியா. சரி ரொம்ப பசிக்குது உட்கார் சாப்பிடலாம். என்ன பெரியா கீழே உட்காருங்களா? உட்கார் பொண்டாட்டி உட்காரு. இவ்வளவு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிடுறது? ஷாம் வேற அங்க பசியோட படுத்துட்டு இருக்கான். இந்த வாசனை எப்படியும் காத்துல மூப்பம் பிடிச்சிட்டே வந்துருவான். வரட்டும், நிறைய கொண்டு வந்திருக்கேன், அவரும் சாப்பிட்டோம். நீ வேற அவன் கொலை பசியில இருக்கான். வந்தான் இது எல்லாத்தையும் அவனே சாப்பிட்டுருவான். எனக்கு எதுவுமே மிச்சம் இருக்காது. சரி, நீங்க ரொம்ப பசியா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல சாப்பிடுங்க. என்ன நான் சாப்பிடணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. நீ எனக்கு ஊட்டி விடு, அப்பதான் சாப்பிடுவேன். என்ன பெரிய அது? அதெல்லாம் முடியாது, நீங்க சாப்பிடுங்க. என்ன பொண்டாட்டி, நான் இப்ப என்ன உன்கிட்ட முத்தமா கேட்டேன்? உன் கையால ஊட்டி விடுன்னு தானே சொன்னேன். அது கூட முடியாதுன்னா எப்படி? நீ ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ஏன் பெரிய இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சாப்பிடுங்க பெரியா. இந்த ராத்திரி நேரத்தில் நம்ம 2 பேர் மட்டும்தான் இங்க இருக்கோம். இப்ப எதுக்கு வெக்கப்படுற? எனக்கு பசிக்குது, சீக்கிரம் ஊட்டி விடு. இப்படியெல்லாம் ஊட்டி விட்டா நான் சாப்பிட மாட்டேன். வேற எப்படி ஊட்டி விடணும் பெரியா? என் பொண்டாட்டியே ஊட்டி விடு. நீங்க என்ன சொல்றீங்க பெரியா? நான் கட்டின தாலியும் கழுத்துல இருக்குல்ல, அதை எடுத்து முன்னாடி போட்டுட்டு என் பொண்டாட்டிய எனக்கு ஊட்டி விடு. இந்த தாலி வெளியே இருக்கும்போது நீ இன்னும் அழகா இருக்க பொண்டாட்டி. உன்னை இப்படி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு.